Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஹை வியூஸ், லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். அதாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம இன்ஸ்டாகிராம்ல GiftFX அப்படின்னு ஒரு பேஜ் வச்சிருந்தோம். அந்த பேஜ்ல 10 போஸ்ட்ல பாத்தீங்கன்னா 10k ஃபாலோவர்ஸ் வந்து நல்லா ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. அது எப்படின்னு அப்படினு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா செம்ம டவுட். எப்படி ப்ரோ ஒரு 10 போஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களால 10k ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது நான் வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன், நான் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ ரீச் ஆகிறதுக்கு நான் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, அதாவது இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். அதாவது நான் பேசிக்காக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ண 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸும் வந்து அப்படியே உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் ஸ்டெப்புமே ஃபைனலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து வீடியோ வந்து எண்டில் தான் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே புரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் யுவர் வீடியோ குவாலிட்டி. அதாவது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒரு போஸ்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே HD கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு HD கிளிப்ஸ் கிடைக்காட்டி மூவி வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டி கண்டென்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக HDயாக இருக்கணும். அதை குறைஞ்சி, அதாவது 1080p கம்மியாக ஒரு குவாலிட்டி இல்லாத கிளிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன தான் ஒரு சூப்பரான கண்டென்ட் கிரியேட் பண்ணாலுமே அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது, அட்ராக்டிவாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம், சிசி. ஒரு வீடியோவுக்கு கலர் கரெக்ஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் வந்து ஒரு வீடியோவுக்கு எந்த மாதிரி சிசிஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காக ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்கணும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20 to 25 சிசிஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எந்த மாதிரி வீடியோஸ்க்கு எந்த மாதிரி சிசிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிசிஸ் பற்றி ஒரு சூப்பரான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சியை விட்டு கொடுத்துறாங்க. அதாவது உங்களுக்கு வியூஸ் போகுது போகலை, ரீச் வருது வரலை, லைக்ஸ் வருது வரலை, அது எதுவுமே நீங்கள் வந்து மைண்ட் பண்ணாதீங்க. அது இம்பார்ட்டன்ட் தான். அது இல்லைனா உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை வந்து ஒரு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது டெய்லி ஒரு போஸ்ட் போட போகிறீங்கன்னா போடுங்க. லைக் நான் வந்து டெய்லி 2 போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் தாராளமாக. இல்லைனா ஒரு போஸ்ட் தான் நான் போட போகிறேன், அந்த போஸ்ட்டுமே வந்து சூப்பராக போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. வியூஸ் போகலை அப்படிங்கிறது செகண்ட் தான். பட் கன்சிஸ்டன்சி வந்து டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் போடுங்க, டெய்லி வந்து ஆடியன்ஸோட வந்து என்கேஜாக இருங்க, கண்டிப்பாக வந்து ரீச் வரும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம், கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இன்ஸ்டாகிராமில் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா நம்ம வந்து சூப்பராக 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ ஃபாலோ பண்ணி தான் நானுமே வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்புமே வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே ஒர்க் ஆகும். கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட குவாலிட்டி வந்து லாஸே ஆகாது. ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா தம்ப்நெயில் அண்ட் ஹேஷ்டேக்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போகிறோம் அப்படின்னா வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் வீடியோக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கண்ணாப்பினான்னு யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னமோ ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணாப்பினான்னு ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் சில டைம் வந்து ரீச் போகலாம். பட் அது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ண ஹேஷ்டேக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட போஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். லைக் அந்த வீடியோக்கு அந்த வீடியோ என்ன தீமில் இருக்குது, என்ன மாதிரி ஜானரில் நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ரேங்கிங் ஆகும், எக்ஸ்ப்ளோர் பேஜுக்குமே போகும். நீங்கள் வந்து கண்ணாப்பினான்னு ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டைம் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ரீச் கிடைக்கலாம். பட் அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. அது போல் பார்த்தீங்கன்னா என்கேஜாக இருக்குமானும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஒரு வீடியோக்கு தம்ப்நெயிலுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஒரு தம்ப்நெயிலுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது தம்ப்நெயிலுங்கிறது அந்த வீடியோவில் இருக்கிற பர்டிகுலர் சீனை வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு தம்ப்நெயிலே வந்து காட்டி கொடுத்துரும். அதுதான் வந்து டிசைட் பண்ணுமே இந்த வீடியோக்குள்ளே உங்களை வர வைக்கணுமா இல்லைனா
அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போக வைக்கணுமா அப்படிங்கிறது அந்த தம்ப்நெயில் தான் டிசைட் பண்ணும். ஸோ வந்து தம்ப்நெயில் வந்து வைக்கிறது ஒரு சூப்பரான தம்ப்நெயில், அட்ராக்டிவ் தம்ப்நெயில் வந்து வைங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தம்ப்நெயிலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஃப்த் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். லைக் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு ஆஸ்க் சம்திங் அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி நடத்துங்க, இல்லைனா வந்து லைவ் போங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகும். அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தெரியும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேஜ் மட்டும் இல்லாமல் லைக் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். உங்களோட பேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களோட பேஜோட ரீச்சுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் டிஎம்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து நீங்கள் போடுங்க. ஸ்டோரியில் வந்து எனிதிங் போல்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு கொஸ்டின் ஆஸ்க் மீ சம்திங் அந்த மாதிரி வந்து உங்களோட ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு போனஸ் டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கமெண்ட்ஸ் வருதுன்னா அந்த 50 கமெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஹார்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியன்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் எமோஜிஸ் மட்டும் போடாமல் லைக் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சூப்பர் போஸ்ட் ப்ரோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் வருதுன்னா ஸோ தேங்க்யூ ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சேனலோட ரீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஜோட ரீச்சுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்னோட எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறது. ஸோ மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இது தெரிஞ்சிருக்கும். லைக் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, எதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இதுதான் வந்து பண்ணுறேன். பட் நிறைய பேர் கேட்குறீங்க, ஹேக் எதுவும் போட்டிருக்கீங்களா ப்ரோ? 10 போஸ்ட்டில் எப்படி ப்ரோ 10K ஃபாலோவர்ஸ்? ஹேக் எதுவும் போட்டிருக்கீங்களா? சம்திங் எதனா இல்லீகலாக எதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு? எதுவுமே நான் பண்ணலை. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜெனியூனாக எனக்கு வர கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய லைக்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும். அது எதுவுமே பாட் ஃபாலோவர்ஸும் கிடையாது, பாட் லைக்ஸும் கிடையாது. அதை நான் வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஃபாலோவர்ஸ் தான். ஓகேவா? நான் எதுவும் இல்லீகலாக எதுவுமே ட்ரை பண்ணல, எதுவும் பண்ணவும் கிடையாது. ஓகே? ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீச் இருக்கும். ரீச் வரல அப்படின்னு வந்து கவலைப்பட்டு என்றைக்குமே உட்காந்துடாதீங்க. ஏன்னா ரீச்சுங்கிறது என்றைக்குனாலும் வரும். உங்களோட கண்டென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்டை வந்து பெஸ்ட்டாக கொடுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.